ஜவ்வரிசி கிச்சடி செய்வதற்கு தேவையான பொருட்கள். நான் ஜவ்வரிசி 200 கிராம் எடுத்திருக்கேன். ஜவ்வரிசியை நல்லா 2 தடவை அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 5 மணி நேரம் ஊற வைங்க. இது நைலான் ஜவ்வரிசி இருக்கும், அது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். அதாக இருந்ததுன்னா ஒரு 7 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு தண்ணியை ஒரு வடிகட்டியில் போட்டு வடித்து எடுத்து வச்சுடுங்க. தண்ணியே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 வரமிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை, 3 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, கடுகு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கை போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பை இப்போ போட்டுக்கலாம். இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகிட்டு இருக்கிற டைமில் நம்ம கிச்சடிக்கு தேவையான ஒரு பவுடரை ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வரமிளகாயை போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இதோட வறுத்த வேர்க்கடலையும் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுடுங்க. அந்த சூட்லேயே அது வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஜவ்வரிசி வெந்துடுச்சு. இப்போ வேர்க்கடலை மிளகாய் பவுடரை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா எல்லா பக்கத்துலையும் எல்லா ஜவ்வரிசிலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பவுடர் தான் கிச்சடிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பத்தலைனாக்கா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டோட ரெசிபி. அவங்கள்ட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஒர்க் பிளேஸில் அவங்க இதை செஞ்சு கொண்டு வரும்போது சீக்கிரமாக காலி ஆகிடும். ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நீங்கள் வாயில் வைக்கும் போது டேஸ்ட்டு பிளாண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சாப்பிட சாப்பிட அந்த டேஸ்ட்டுக்கு நம்ம அடிக்ட் ஆகிடுவோம். கிச்சடி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த டிஃப்ரெண்ட்டான ஜவ்வரிசி கிச்சடியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.